வணக்கம்டா மாப்பிள்ள, என்னோட சேனல்ல இருந்து பேசுறேன். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படியே பொறுக்கி அப்படியே எடுத்து வந்திருக்கேன். உங்களுக்கு எது எது பிடிக்குதோ அதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. அதை பத்தின கமெண்ட் எனக்கு சொல்லிட்டு போங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிட்டு போங்க. குத்துனா உடனே செத்துருவானா? நான் குச்சி குத்துவா. ஐயோ ஐயோ, நீ குத்திரு, செத்துருவான். காசு சிங்கிள் தான். கரெக்ட் 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 கரெக்ட். வண்டியில போகும்போது ஃபிகர் பின்னாடி உட்காந்தாலே நமக்கு டென்ஷன் ஆகும். நம்ம வண்டியில சிங்கிளா போகும்போது இவங்க தூக்கி தொடையில அமுக்கிட்டு போவாங்க, கிள்ளிக்கிட்டு போவாங்க, இன்னொன்னு கட்டி பிடிச்சிட்டு போவாங்க. இதெல்லாம் எதுக்கு? உனக்கு ஆள் இருக்கு, நீ கூட்டு போய் எங்க வேணா என்ன வேணா பண்ணு. வண்டியில போகும்போது ரோட்ல போகும்போது ஏன் இது பண்ணி அடுத்தவன டென்ஷன் ஆக்கணும்? என்ன புது பத்தாவா இருக்கு? என்னடா பல்ட்டி அடிக்கிறாங்க? எந்த ஒரு கோயிலு? அதாவது நான் திரும்பி இந்த சாமியை பத்தி கிண்டல் பண்ற மாதிரியே வீடியோஸ் போடுற மாதிரி நினைச்சுக்காதீங்க தயவு செய்து. சாமியை நானும் நம்புறேன். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன மூட நம்பிக்கைகளை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வந்துருது. நான் என்ன பண்றது சொல்லுங்க? இந்த பஸ்ல ஏத்துறோம் தேவையா விட்டு ஓட்டான். தேவையா உனக்கு? மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கு தெரியுமா? சொல்ல முடியாது. அது மனசுல நினைச்சிருப்பாரு அவரு. சாப்பாடு நல்லா இருந்தா அதை சமைச்சவங்களை பாராட்ட தோணும் நமக்கு. அதை விதைச்சவங்களை காப்பாத்தணும்னு தோணாம போயிடுச்சு. உஸ்மே கியா போல? ஒரு விளையாட்டை சீரியஸா பார்க்க தெரிஞ்ச நமக்கு இந்த விவசாயத்தை விளையாட்டா கூட பார்க்க தெரிஞ்சு. ஹிந்தியில கேக்குது அந்த பொண்ணு. ஹிந்தியில சிவகார்த்திய பேசி கீழே ஏதாவது நம்ம தமிழ்ல போட்டா கூட சரி ஓகே ஏத்துக்கலாம். அந்த பொண்ணே தெரியாம ஹிந்தியில கேக்குது, அதுகிட்ட போய் தமிழ்ல பேசுனீங்கன்னா அது மைண்ட் வாய்ஸ் இப்படிதான் உண்மையிலே இருக்கும். என்னையாது எம்எல்ஏக்கே விளங்க மாட்டி கூட்டிட்டு வரீங்க? சாமி சாரோட சட்டையை புடிச்சிட்டார் சார். என்ன டைலாக்டா இது? This is an unwanted statement irrelevant to the current situation. உங்கள் குடும்பத்தின் பெரும் பணக்காரர் ஒருவர் வருகிறார். இப்ப அவர்கிட்ட சாப்பிட உட்கார போறோட போய் கை கழுவிட்டு வாங்கன்னு சொல்லுவீங்களா? ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா அவங்க ஸ்பூன்ல சாப்பிடுவாங்க சார். கோவில் அது ரியாக்ஷன் மழுமுட்டை. நான் அதை கேட்கலடா அப்படிங்கிற மாதிரிதான் அவர் டைலாக் இருந்துச்சு அந்த இடத்துல. அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படிதான் இருந்துச்சு ஆக்சுவலா. நம்பர் இல்லங்க ப்ரோ. நம்பர் இல்ல, உண்மையிலேயே நம்பர் இருந்தா அவன் மெசேஜ் பண்ணிருப்பான் திரும்பி வாடி சேர்ந்துப்போ அப்படின்ட்டு. அவன்கிட்ட நம்பர் இல்லங்க. படிடா ஒழுங்கா படிடா.